எப்பவும் எங்க செய்திகளுக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்குங்கிறத உங்களோட நாங்கள் நன்கு அறிஞ்சிருக்கோம். எனக்கு அவ்வளவு உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை, உங்களுக்கு ஒரு மேட்ரு இல்லை. இது உங்களுக்கு சுதந்திர தினமே ஒரு சும்மா தினம் ஆகி போச்சு. அதனால நாங்கள் நேசிக்கிற பயன் இல்லை. அதனால நான் என்னுடைய அப்பா பாரதிராஜா அவர்களுக்கும் எங்களுடைய மதிப்புக்குரிய ஐயா பாக்கியராஜ் அவர்களுக்கும் ஒரு வணக்க நிகழ்வு நடக்குது, அதில் போய் பங்கேற்கணும். அதனால அந்த நீண்ட நேரம் இங்கே இருக்க முடியாது. நான் செய்திகளை எங்கள் அண்ணன் ரத்தம் என்னுடைய அன்பு சகோதரன் தனியரசுலாம் பகிர்ந்துக்குவாங்க. உங்களோட மக்களினுடைய உயிர் பிரச்சனையாக இருக்கிற, வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கிற இந்த பிரச்சனைகளையும் கொஞ்சம் நீங்கள் கொண்டு போகணும். நான் அன்பாக வேண்டேன், தாழ்மையாக கேட்டுட்டேன். தயவு செய்து இதை கொண்டு போகணும். ஊடகத்தினுடைய அறத்தையும் மாண்பையும் கொஞ்சம் கடைப்பிடிச்சு இதையெல்லாம் கொண்டு போய் சேரும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பல நாட்களாக அந்த மக்கள் வீதியில் இருந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எங்கே தொடங்குதுன்னா, இந்த புதிதாக வந்த அரசு, அந்த அரசு சார்ந்த வழக்கறிஞர் அவர் கொடுத்த பதில் மனுவில் தான் வரும். ஆக்கிரமிப்புங்கிற வார்த்தையை அவர் தான் அதில் நீதிமன்றத்தில் வைக்கிறார். இது பொதுநல வழக்குன்னு போட்டவர் கெனடின்னு ஒருத்தர், அவர் கேரளத்தை சேர்ந்தவர். அவர் மேகமலையை பற்றி அவருக்கு என்ன அக்கறை? வைகை நதி பாதிக்கப்படுதுங்கிறது. வைகை நதியில் மண்ணெண்ணி விற்கும்போது அவர் எங்கே படுத்திருந்தாரு? வைகை நதி கரை ஓரத்தில் சாலை விரிவாக்கம் அணையினுடைய பரப்பளவை குறுக்கும் போது எங்கே போனாங்க? ஆற்றுல மண்ணல்னால நடு ஆற்றுக்குள்ள புல்லும் பூண்டும் முளைச்சி ஆடு மாடு மேய்ஞ்சு கொண்டிருக்கே. ஆற்றுல மணல் எங்கே, ஆற்றுல நடுவால எங்கேயாவது ஆடு மாடு மேய்ஞ்சு பார்த்துருக்கீங்களா? இரு கரையிலையும் நாணல் இருக்கும், சரி. நடுவால எங்கே புல்லு பூண்டு முளைச்சிருக்கு? மதுரை பெருநகரினுடைய கழிவுநீர் ஓடுற காவாயாக தான் மாறி இருக்கு. என் தம்பி இருக்கான் திருமாறன், அங்கேயே வாழலாம். வையை கடக்கும் போதெல்லாம் கண்ணீர் வருது, என் தாய் செத்து கிடக்குறா அப்படிங்கிறது மாதிரி எனக்கு வருது. இப்போ அந்த மாதிரி எல்லாமே நாசமாக போகுது. அதே கேரளாவில் எங்கள் மலைப்புறா வெட்டிட்டு குப்பை கொடுக்கும் போதெல்லாம் காட்டாத அக்கறை, உள்ளே பெரியாரில் எனக்கு தண்ணீர் இருக்கிறது காட்டாத அக்கறை, என் வையை காப்பாற்றுறதுக்கு வழங்கப்பட்டுருக்காங்க. அதே நீதிமன்றம் 28ஆம் தேதிக்குள்ள காலி பண்ண, இல்லைன்னா துணை ராணுவ படை வச்சாது வெளியேற்றுங்க. அதை நீங்கள்லாம் அனுமதிக்கிறீங்களா? இது அந்த மேகமலையில் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தால் இப்படித்தான் நீங்கள் இருப்பீங்களான்னு கேட்டுப்பாரு. ஒவ்வொருத்தரும் வாழ்விடத்தை விட்டு நம்ம அப்புறப்படுத்தப்பட்டு சொந்த நாட்டில் அகதியாக்கப்பட்டால் எங்கே போகிறது இருப்பார். அந்த பிரச்சனைக்கு தான் நாங்கள் அதுக்கும் இந்த மாஞ்சோலைக்குமாக இந்த போராட்டத்தை முதல்ல முன்னெடுக்கிறோம். தேதிகளை எங்கள் அண்ணனும் என் ரத்தம் அறிவிப்பாங்க. முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டு. அவருடைய தாய், அவருடைய மனைவி, அவருடைய உறவுகள், அங்க இருக்கிற சட்டப்பேரவை தொகுதியுடைய உறுப்பினர் விடிய காலம் வரையில் அதற்கான போராட்ட களத்தில் இருக்காங்க. இவர்கள் எல்லாம் இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்ட உண்மைக்கு மாறான பொய்யான செய்தி என்பதை ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி அங்கு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசும் தமிழக அரசுடைய கோரிக்கை தான் நான் சொல்றேன். முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக வாய் திறக்கணும். உடனடியாக அந்த குடும்பத்துக்கு 2 கோடி ரூபாய் இழப்பீடும், இவர்களை கொலை செய்த அந்த வனத்துறையை சேர்ந்தவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக வாய் திறந்து அறிவிப்பு செய்ய வேண்டும். இதுக்கு உதாரணம் சொல்றேன். கடந்த சில மாதங்களுக்கு, வருடங்களுக்கு முன்பு வங்கி கொள்ளையர்களை இங்க நான் யூஸ் பண்ணேன். அப்போ பீகார் நிதிஷ்குமார் வந்தாரா இல்லையா? அப்போ அந்த மாநில சார்ந்தவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த மாநில முதலமைச்சர்கள் நீங்க குற்றத்தை பத்தி அவங்க பார்க்கல, அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என்பதான் பார்க்கல, அவர்கள் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இல்லையான்னு தான் பார்த்து அந்த உணர்வோடு தான் வணங்கினாங்க. அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்த விஷயத்துல நீங்க தமிழர்கள் என்ற உணர்வோடு தமிழர்களை பாதுகாக்கிறதுக்கு அனுமதி எங்களுடைய வேண்டும். உடனடியாக ஒரு மூத்த அமைச்சர் தலைமையில் கர்நாடக அரசு குழுவினர் போயிருக்கணும். நீங்க சொன்ன 16 நடந்திருக்கு. நேற்று சுதந்திர தினம் விட்டுட்டீங்க. சரி, இன்னைக்கு என்ன பண்ணிட்டீங்க? காலையில இன்னைக்கு இப்ப மணி 12 இதுவரையிலும் எந்தவித ஒரு அறிக்கையோ எந்தவித ஒரு கண்டனமோ ஒரு நாட்டுடைய முதலமைச்சர்கள் இல்லைன்னா, அப்ப தமிழர்கள் இந்த நாட்டில் எங்க போய் மீன் பிடிக்க போய் செத்து போனாலும், இது மாதிரி கூலி வேலைக்கு போய் செத்து போனாலும், இந்த மாதிரி ஆர்மைக்கு போய் செத்து போனாலும் சுட்டு கொள்ளலாமா அண்டை மாநிலங்கள்? இதற்கு ஒரு நியாய தர்மம் இல்லையா? அதுக்காக தான் நாங்கள் ஒரு மேலே போய் சொல்றோம். இதுல சரியான நடவடிக்கை, எங்களுக்கு நீதி, இந்த 3 பேர் உயிருக்கும் பெற்றுத்தர தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலன்னா தமிழ்நாட்டு எல்லைகளில் கர்நாடக வனத்துறை வாகனங்கள் ஐஎஃப்எஸ் அமைச்சர்கள் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் தான் நாங்கள் அதற்கு எதிராக அதற்கான மறியல் போராட்டங்களை கண்டிப்பாக முன்னெடுப்போம். இதெல்லாம் தேதியெல்லாம் சொல்லிட்டு முன்கூட்டியெல்லாம் கிடையாது. ஏற்கனவே இதே மாதிரி நடந்த போது எப்படி நாங்க பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி கவர்னரை கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வெளியே வராம முற்றுகிட்டோம். அது வினோத் என்கிற இதே கூட்டமைப்புடைய தலைவர்கள் எல்லாரும் ஒன்னாதான் இருந்து பண்ணணும்.
அன்னைக்கு வினோத்தினின் கட்சியுடைய தொண்டர் கூட அந்த கூட்ட நெரிசல்ல ஒருத்தர் அங்கேயே செத்து போனான், மின்சார கம்பியில் அடிபட்டு. அங்க ஒரு உயிரை தியாகம் செய்து அந்த 20 உயிருக்கு நாங்கள் நீதி கேட்டிருக்கோம். ஆனா எங்களுக்கு இன்னை வரைக்கும் நீதி கிடைக்கல. அந்த வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இன்னைக்கு திருப்பதியில பல சிறையிலே நூற்றுக்கணக்கான பேர் செத்து போயிருக்கான். அப்ப இந்த தமிழனுடைய உயிர்களை குறித்து அச்சமே இல்லையா? இந்த நாட்டில் இருக்கிற அரசு, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கட்சிகள் ஏன் வாய் திறக்கல, எதிர்கட்சி ஏன் வாய் திறக்கல? இதையும் நாங்க கேட்கிறோம். இது தமிழ் உரிமைக்காக ஒன்று கூடி இருக்கிற இந்த அனைத்து கட்சி தலைவர்கள், இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்று இருக்கிற உணர்வாளர்கள் நாங்கள் கேட்கிறோம். நீங்க தமிழ்நாடு அரசு கள்ள மௌனம் ஏன் காக்குறீங்க அப்படின்னா? இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய உயிர் பிரச்சனைங்க. காவேரி நீர் இருந்தா இன்னைக்கு மேகதாதுல அணை கட்டுறதுக்கு இன்னைக்கு அங்க போய் அவ்வளவு தாக்குதல் நடந்திருக்கு. இப்ப நமக்கு வெளியில பெரிய செய்தி வரல. ஒசூர்ல ஓட விரட்டான், வாட்டர் நாகராஜ் கும்பல் எல்லையில போராடுறான், ஒகேனக்கல் நான் போராடுறான். அப்ப வன்முறையை ஒரு வேதிய கும்பல்கள் தூண்டி விடுறான். அந்த அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கல. இப்ப இதெல்லாம் குறித்து முன்கூட்டியே அப்படி ஒரு கண்டிச்சு முதலமைச்சர் 3 மாசம் ஆட்சி 100 நாள் நிறைவு செஞ்சாரு, ஒரு கண்டிச்சிருந்தா, ஒரு எதிர்ப்பு பதிவு செய்திருந்தா, நான் கேட்கிறேன், நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் உங்களுடைய புகைப்படத்தை கிழிக்கிறான், செருப்பால் அடிக்கிறான், உங்க முகத்துல சிறுநீர் கழிக்கிறான். இது உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு கோபம் வர வேண்டாம், ஒரு மான உணர்ச்சி வேண்டாம்? முதலமைச்சரை இதை தடுத்து நிறுத்துன்னு சொல்லலாம். எங்களுக்கு ஏழு தெரிந்தோ தெரியாமலோ இந்த நாட்டுடைய மக்கள் வாக்களித்து உங்களை நாட்டுக்கு முதலமைச்சரை ஆக்கிட்டாங்க. நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய முதலமைச்சர். உங்களை அவமானப்படுத்துவது ஒட்டுமொத்த தமிழர்களை 8 கோடி தமிழர்களை அவமானப்படுத்துவதாக நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் போராடுகிறோம், நாங்கள் வழக்கு வாங்குகிறோம். நீங்க எங்க இருக்கிறீங்க? கோவை மாணவர் சொல்றது அப்படின்னா 2 மாணவர்கள் பிரிவுகளுக்கு நடந்து சண்டை போதை மறுத்திருக்காரு. தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் தான் போதை பொருளே இல்லைன்ற மாதிரி அந்த மாணவர் இறந்தது 2 கேங்குள்ள சண்டை அப்படிங்கிறார். ஒரு பையனை தானே 20 பேர் போலீஸ் அதுவே பெரிய ஒரு சட்டத்துறை அமைச்சரையா இப்ப நீங்க திமுக அப்படி பண்ணாங்க அப்படி நீங்க கேள்வி இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சருங்க. இதுக்கு லா அண்ட் ஆர்டர் ஒரு மரணம் ஒரு கல்லூரிக்குள் நடந்திருக்குது. ஒரு மிகப்பெரிய 20 பேர் கொண்ட கும்பல் போய் தாக்கி ஒரு பண்ணிக்கிறாங்க. 2 பேர் சமமா இவர் ஒரு படம் வச்சிருந்தாரு, அவர் படம் வச்சிருந்தாரா? இவர் போயிருக்கிறாரு, அமதனும் இன்னொருத்தரும் அசீசும். அசீசை கீழே விட்டு போட்டு அமதனை மட்டும் அடிச்சு கொண்டு வந்துருக்காங்க. இது எப்படி கோஷ்டி பெரிய குழு முதலாக முடியும்? அவர் குறிப்பிட்டு தாக்கப்பட்டிருக்கிறார். அதை சரியான பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர் தமிழ்நாடு போலீஸ் துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர் தான் சொல்லணும். தவிர பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அப்புறம் மீன்வளத்துறை அமைச்சர், அப்புறம் சுற்றுலாத்துறை அமைச்சர், இதெல்லாம் அப்ப அந்த தன்மையை அந்த சீரியஸ் அதனுடைய முக்கியத்துவத்தை மனுங்கடிக்கிற வேலை தான். அப்ப கடந்த கால ஆட்சியில இருந்த போதைப் பொருள் இப்பவும் அதே தான் பயன்படுத்த, அதை விட பன்மடங்கு கூடியிருக்கு. ஆகவே நீங்க அமுதன் இதுல கூட நீங்க குழு மோதல் அப்படின்னா இப்ப அமுதனோட குழு யாரு? அமுதனோட குழு தாக்குறதுனால இன்னொரு குழு பாதிக்கப்பட்டது யாரு? பதில் இல்ல. என்ன காரணத்துக்காக அந்த இதுவரைக்கும் சொல்ல காவல்துறை தகவல்? ஏன்னா இது மாதிரி அங்க கஞ்சா விநியோகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத இவனுக்கு தெரிஞ்சு இதை கல்லூரி நிர்வாகம் கூட்டு இவனை விசாரிச்சு இவன் கல்லூரி நிர்வாகத்துக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். காவல்துறைக்கு அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கு. காவல்துறை கூட்டு விசாரிச்சு முழுக்க அங்க அந்த பகுதியில் விற்ற போதைப் பொருள் கஞ்சா உள்ளிட்ட நவீனமான போதைப் பொருட்களை இங்க அதிக அளவு பயன்படுத்துறாங்க. இப்ப அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களே போயிட்டு கொடுத்துருக்காங்க. இங்க போதை கலாச்சாரம் நிறைய இருக்கு, வாய்க்கு மட்டும் விழுறாங்க, அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு.